தானே வாழ்க்கை, அட நமக்குள் இருக்கும் வெட்க புதிரை விளக்கும் விடைதான், நிலையாய் நிலைக்கும் புதிர்தான். கணக்கு தானே வாழ்க்கை, அட நமக்குள் இருக்கும் வெட்க புதிரை விளக்கும் விடைதான், நிலையாய் நிலைக்கும் புதிர்தான். எண்ணாய் விண்ணாய் மண்ணாய் பொன்னாய் மனதிலும் பதிந்திடுமே, நம் அறிவிலும் வளர்ந்திடுமே. கணக்கு தானே வாழ்க்கை, அட நமக்குள் இருக்கும் வெட்க. ஒன்றாய் இரண்டாய் வென்றாய் நின்றாய் வாழ்வை வளர்த்திடுமே, நன்னறத்திலும் சிறந்திடுமே. கணக்குதானே வாழ்க்கை. சியாமளவாணி 90.4 வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு குழுமம், புதுடெல்லி. முதலாவதாக கணித வினாடி வினா. முதல் அணி, நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. வணக்கம், என் பேர் எம் ஆயம்மாள். என் கூட இருக்கவங்க பேர் கே பஞ்சவரணா. எங்கள் டீம் வந்து ஏ டீம். இரண்டாவது அணி, இப்போ உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் எஸ் சுந்தரி. என் கூட இருக்கவங்க வி அமராவதி. எங்கள் டீம் பி டீம். மூன்றாவது அணி, இப்போ உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் எஸ் மகாலட்சுமி. என் கூட இருக்கவங்க பேர் பாப்பாத்தியம்மாள். எங்கள் டீம் பேர் சி. நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் திருமதி தேபிகா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. போட்டிக்கான விதிமுறைகள். போட்டியில் மொத்தம் 5 சுற்றுகள். ஒவ்வொரு சுற்றிலும் ஒவ்வொரு அணிக்கும் 5 கேள்விகள் கேட்கப்படும். சரியான பதில் சொல்லும் அணிக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். உங்கள் கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லவில்லை எனில் அக்கேள்வி அடுத்த அணிக்கு கேட்கப்படும். அப்படியாக பதில் சொல்லும் அணிக்கு 5 மதிப்பெண்கள் மட்டும் வழங்கப்படும். ஒவ்வொரு அணிக்கும் ஸ்லேட் கொடுக்கப்பட்டுள்ளது. கேள்விக்கான பதிலை கணக்கிட்டு சரி செய்த பின் பதில் தெரிவிக்கலாம். போட்டியின் இறுதியில் ஒவ்வொரு அணியும் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் அறிவிக்கப்படும். போட்டியில் வெற்றி பெறும் முதல் 2 அணிக்கு ரொக்கப் பரிசு வழங்கப்படும். 3ஆம் அணிக்கு ஆறுதல் பரிசு வழங்கப்படும். வணக்கம், நீங்க பெருங்குடியிலிருந்து வந்திருக்கீங்க. கணித வினாடி அப்படின்ற நிகழ்ச்சிக்காக வேண்டி முதல் சுற்று டீம் ஏ கான முதல் கேள்வி. ராமசாமி 2 பேரிடம் வட்டிக்கு பணம் கொடுத்திருக்கிறார். முதல் நபர் வட்டியாக பணம் ரூபாய் 5000 தருகிறார். 2ஆம் நபர் ரூபாய் 7000 தருகிறார். அப்படின்னா 2 பேரும் சேர்த்து எவ்வளோ வட்டி பணம் கொடுக்கறாங்க? 12,000 ரூபாய் வட்டி பணம் கிடைக்கும். டீம் ஏ விடைய கரெக்டாக சொன்னீங்க. உங்களுக்கு 10 மதிப்பெண் இப்போ கிடைக்குது. ஏ டீம், உங்களுக்கான 2வது கேள்வி இப்போது. பிரியா என்னும் 8 வயது சிறுமிக்கு பிறந்த நாள். அதனால் அவள் ஸ்கூலில் உள்ள ஃப்ரெண்ட்ஸுக்கு சாக்லேட் கொடுக்கணும்னு நினைக்கிறா. ஃபஸ்ட்டு பேக்கெட்டில் 42 சாக்லேட்கள் இருக்குது. 2வது பேக்கெட்டில் 73 சாக்லேட்கள் இருக்குது. அப்படின்னா மொத்தம் அவள்கிட்ட எவ்வளோ சாக்லேட்டுகள் இருந்தன? 115 சாக்லேட் இருந்துச்சு. கரெக்டாக சொன்னீங்க. இந்த கேள்விக்கும் உங்களுக்கு 10 மதிப்பெண் வழங்கப்படுது. 3வது கேள்வி. நீங்கள் இப்போ மார்க்கெட்டுக்கு போகிறீங்க. ஒரு கடையில் போய் பச்சை மிளகாயும் கத்திரிக்காயும் வாங்குறீங்க. பச்சை மிளகாய் 1 கிலோ 48 ரூபா, கத்திரிக்காய் 1 கிலோ 72 ரூபா. மொத்தம் சேர்த்து கடைக்காரரும் எவ்வளோ நீங்கள் ரூபா கொடுக்கணும்? 120 ரூபாய் கொடுக்கணும். கரெக்டாக சொன்னீங்க. இதுக்கும் உங்களுக்கு ஒரு 10 மார்க். இப்போது 4வது கேள்வி. தையல்காரர் ஒரு சட்டை தைக்க 250 ரூபாய் சொல்கிறார். கார்த்திக் தனது தம்பிக்காக ஒரு சட்டையும் தனக்காக ஒரு சட்டையும் தைக்க சொல்கிறார். அப்படின்னா மொத்தம் எவ்வளோ ரூபாய் அவர் கொடுக்கணும்? 500 ரூபாய். கரெக்டாக சொன்னீங்க. 10 மதிப்பெண்கள். 5வது கேள்வி. ராமு கம்ப்யூட்டர்
வாங்குவதற்கு கடைக்கு போறாரு. ஒரு கம்ப்யூட்டர் 30,000 சொல்லி வாங்குறாரு. மேலும் அவர் ஒரு ஃபோன் வாங்குறாரு. ஃபோன் 8,000 சொல்றாங்க. மொத்தம் எவ்வளோ அவரு கடைக்காரருக்கு கொடுக்க வேண்டும்? 38,000 ரூபாய். கரெக்டாக சொன்னீங்க. 10 மதிப்பெண்கள். முதல் சுற்றுல எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. அதனால இந்த சுற்றுல உங்களுக்கு 50 மதிப்பெண்கள். முதல் சுற்றில் பி அணிக்கான முதல் கேள்வி. ஒரு கல்யாண விழாவிற்கு ஐயனார் மற்றும் அவரது உறவினர்கள் ஒரு பஸ் மற்றும் ஒரு வேனில் செல்கிறார்கள். பஸ்ஸில் 40 சீட்டுகளும் வேனில் 20 சீட்டுகளும் உள்ளன. மொத்தம் எத்தனை பேர் அதில் பயணம் செய்ய முடியும்? 60 பேர். கரெக்டா சொல்லிட்டீங்க. 10 மதிப்பெண்கள். இரண்டாவது கேள்வி. காலாண்டு பரீட்சை ஒரு பள்ளியில் நடைபெறுகிறது. அதில் காலையில் 580 மாணவர்களும் மதியம் 480 மாணவர்களும் தேர்வு எழுதுகின்றனர். மொத்தம் எத்தனை பேர் அத்தேர்வு எழுதுகிறார்கள்? 1060 பேர் எழுதியிருக்காங்க, பரிட்சை எழுதியிருக்காங்க. சரியான விடை. உங்களுக்கான 10 மதிப்பெண்கள். மூன்றாவது கேள்வி. கண்ணன் 1550 சதுர அடி கொண்ட ஒரு வீட்டை ரூபாய் 54 லட்சத்திற்கும் 1000 சதுரடி கொண்ட ஒரு வீட்டை 32 லட்சத்திற்கும் வாங்குகிறார். அவர் மொத்தம் எவ்வளவு ரூபாய்க்கு வீடுகள் வாங்கியுள்ளார்? 86 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க. கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. இந்த கேள்விக்கு 10 மதிப்பெண்கள் உங்களுக்கு. நான்காவது கேள்வி. ஒரு தோட்டத்தில் 2 சென்டில் கத்தரி செடிகள் நடப்பட்டுள்ளது. 2 சென்டில் முருங்கைக்காய் மரம் நடப்பட்டுள்ளது. 2 சென்டில் வாழை மரம் நடப்பட்டுள்ளது. 4 சென்டில் தென்னை மரம் நடப்பட்டுள்ளது. மொத்தம் எத்தனை சென்ட் பூமியுடையது அந்த தோட்டம்? 10 சென்ட். கரெக்டாக சொல்லிட்டீங்க. உங்களுக்கு இந்த பதிலுக்கு 10 மதிப்பெண் வழங்கப்பட்டுள்ளது. ஐந்தாவது கேள்வி. பெரியாறு அணையிலிருந்து குமுளி யானைக்கல் பாதையில் 4 ராட்சத குழாய்கள் மூலம் 1600 கன அடி நீரும் இரைச்சல் பாலம் வழியாக 463 கன அடி நீரும் திறந்துவிடப்பட்டது. அப்படின்னா திறந்துவிடப்பட்ட மொத்தம் கன அடி நீர் எவ்வளவு? 2063 கன அடி. சரியா சொன்னீங்க. இந்த விடைக்கு 10 மதிப்பெண்கள். முதல் சுற்றுல எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் விடை சரியாக சொன்னனால உங்களுக்கு மொத்தம் 50 மதிப்பெண்கள் முதல் சுற்றில். டீம் சிக்கான முதல் கேள்வி. ஒரு பள்ளியில் யோகா மற்றும் கராத்தே கற்றுக் கொடுக்கிறார்கள். அதில் யோகா கிளாஸிற்கு 250 பேரும் கராத்தே கிளாஸிற்கு 250 பேரும் சேர்கிறார்கள். அப்படின்னா யோகா மற்றும் கராத்தே சேர்த்து மொத்தம் எத்தனை பேர் உள்ளனர்? மொத்தம் 500 பேர் உள்ளனர். சரியா சொல்லிட்டீங்க. உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். இரண்டாவது கேள்வி. வேலன் ஒரு உழவர். அவர் தன்னுடைய வயலுக்கு கம்பி வேலியிட விரும்பினார். அதற்கு அவர் தன்னுடைய மகனின் உதவியுடன் வயலின் பக்கங்களின் நீளங்களை அளந்தார். அதில் ஏபி 45 மீட்டர், பிசி 25 மீட்டர், சிடி 30 மீட்டர், ஏசி 15 மீட்டர். ஆக வயலுக்கு வேலியிட எவ்வளவு கம்பிகள் தேவைப்படுகிறது? 115 நம்பர். சரியா சொன்னீங்க. உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். நீங்க எப்படி இந்த 115 கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்ல முடியுமா? 45, 25, 30, 15 கூட்டி சொன்னேன். சரியா சொன்னீங்க. மூன்றாவது கேள்வி. உமாவிடம் 2 லிட்டர் புளித்த மோர் உள்ளது. அதனால அவ 500 மில்லி லிட்டர் தண்ணீர் சேர்க்கிறா. தண்ணீரை சேர்த்த பிறகு மோரின் அளவு எவ்வளவு? 2 லிட்டர். சரியா சொன்னீங்க. இந்த விடைக்கு உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். நான்காவது கேள்வி. கூடை பின்னும் வகுப்பு நடக்குது. அதில் ஏ டீம் பி டீம்னு 2 டீமா பிரிக்கிறாங்க. ஏ டீம்ல 47 நபர்கள் வந்து சேர்ந்தாங்க. பி டீம்ல 51 பேர் வந்து சேர்ந்தாங்க. மொத்தம் அந்த கூடை பின்னும் வகுப்பிற்கு எத்தனை பேர் வந்தாங்க?
98 பேர் வந்தாங்க. சரியா சொன்னீங்க. இந்த கேள்விக்கும் உங்களுக்கு 10 மதிப்பெண் வழங்கப்படுது. 5வது கேள்வி. காலை 10 மணிக்கு நடக்கவுள்ள ஒரு காதணி விழாவிற்கு காலை 8 மணி வரை 500 பேர் வந்திருந்தாங்க. 10 மணிக்குள்ள மேலும் 500 பேர் வந்தாங்க. மொத்தம் எத்தனை பேர் காதணி விழாவிற்கு வந்தாங்க? மொத்தம் 1000 பேர் வந்திருக்காங்க. இந்த கேள்விக்கும் சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. இதுக்கும் ஒரு 10 மதிப்பெண் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. முதல் சுற்றுல எல்லா கேள்விக்கும் நீங்க சரியா சொன்னதுனால நீங்களும் 50 மதிப்பெண்கள் பெற்றிருக்கீங்க. இப்போது முதல் சுற்று முடிவடைந்துள்ளது. ஏ டீம் 50 மதிப்பெண்கள், பி டீம் 50 மதிப்பெண்கள், சி டீம் 50 மதிப்பெண்கள் பெற்றுள்ளன. இதுவரை நீங்கள் கேட்டது கணித வினாடி வினா. வினாடி வினா போட்டியின் அடுத்த சுற்றுகளை இனிவரும் பகுதிகளில் கேட்கலாம். சியாமளா வாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவினை செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்களின் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேர்கள் நிகழ்ச்சிகளை எப்போது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இனி நீங்கள் கேட்க இருப்பது நாடக கணிதம். இந்நாடகத்தின் தலைப்பு நேரம் பார்க்க தெரிந்து கொள்ளுதல். இதில் பங்கேற்பவர்கள் வளையங்குளம் கிராம மக்கள். அக்கா வேணியாக அழகுநாச்சி, தங்கை ராணியாக அங்காள ஈஸ்வரி. நாடக கதை எழுதியவர் எம். வினோத்குமார். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் லீவு. இந்த லீவில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக விஷயத்தை கற்றுக்கணுமே. என்ன கற்றுக்கலாம்? என்ன ராணி, ரொம்ப நேரமாக ஏதோ யோசிச்சுட்டு இருக்க போல. அப்படி என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைக்கா, லீவ் முடிஞ்சதும் டீச்சர் கடிகாரத்தை பற்றி கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதான் அதை பற்றின விஷயங்களை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன். நீ சொல்லித்தரியா? அதுக்கென்ன, சொல்லிட்டா போச்சு. நானும் இப்படி தான். ஓ வயசில் இந்த மாதிரி விவரங்களை அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிருவேன். அப்படி தெரிஞ்சுட்டு போனா மறுநாள் கிளாஸில் பாடம் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக புரியும். சரிதான்க்கா, விளையாண்டாலும் கொஞ்சம் படிக்கணும்னு டீச்சர் சொல்லியிருக்காங்க. அதான் கேட்குறேன். சரி சரி, ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்குவோம். நம்ம வீட்டு கடிகாரத்தை பார்த்துருக்கியா? அது எந்த வடிவத்தில் இருக்குன்னு சொல்லு. வடிவம்னா சேஃப் தானே? எஸ், கரெக்ட். இப்போ சொல்லு. வட்ட வடிவம்க்கா. சரி, உங்கள் ஸ்கூலில் கடிகாரம் எந்த வடிவத்தில் இருக்குன்னு சொல்லு. சதுரம், செவ்வகம், நீள்வட்டம், முக்கோணம். சரியா சொன்ன. இப்போ அதில் என்ன நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லு. நம்பர்ஸ்னா எண்கள் தானே? பரவாயில்ல, நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கியே. ஆமாக்கா, கடிகாரத்தில் 1லேருந்து 12 வரைக்கும் நம்பர் இருக்குது. சரி, அதில் எத்தனை முள் இருக்குன்னு சொல்லு. மொத்தம் 3 முள். ஒரு பெரிய முள், ஒரு சின்ன முள், அப்புறமா வேகமாக சுற்றுற ஒரு முள். சரி, ஒவ்வொரு முள்ளும் என்ன வேலை செய்யுதுன்னு தெரியுமா? தெரியலையே, அதை தெரிஞ்சுக்கத்தானே உங்ககிட்ட கேட்குறேன். சரி சொல்கிறேன். பெரிய முள் நிமிஷத்தையும்,
சின்ன முள்ளு நேரத்தையும் அந்த 3வது முள்ளு இருக்குல்ல அது நொடியையும் காட்டும். சரிக்கா, நேரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? கடிகாரத்தில் இருக்க நம்பருக்கு நடுவில் புள்ளிகள் இல்லைன்னா கோடுகள் இருக்கும். அது எல்லாமே ஒவ்வொரு நிமிஷம். அப்போ பெரிய முள்ளு 1ல் நின்றுச்சுன்னா 5 நிமிஷம், 2ல் இருந்துச்சுன்னா 10 நிமிஷம். இது போலத்தான் எல்லாமே. இப்போ கடிகாரத்தில் வினாடி முள் ஒரு சுற்றுறதுக்கு 1 நிமிஷம் ஆகும். அதே போல் சின்ன முள் எந்த நம்பரில் இருக்கோ அதுதான் மணி. சரிக்கா, 1 மணி நேரம் 1 நிமிஷம்னு சொல்கிறாங்களே, இதை பற்றி கொஞ்சம் விவரம் சொல்லு. 1 நிமிஷம்னா 60 நொடி. அதுபோல் 1 மணி நேரங்கிறது 60 நிமிஷம். இந்த 1 மணி நேரத்தில் இருக்க 60 நிமிஷத்தை 60ஆல் பெருக்குனா 3600 நொடி. சரி, நான் இப்போ உனக்கு கணக்கு போடுறேன், பதிலை சொல்லு. சின்ன முள் 3லையும் பெரிய முள் 6ல் இருந்தால் மணி எத்தனை? 3 மணி 30 நிமிஷம், அதாவது 3:30 மணி. சரிதானே? ரொம்ப சரி. இதேது சின்ன முள் 3லையும் பெரிய முள் 9லையும் இருந்துச்சுன்னா மணி எத்தனை? 3 மணி 45 நிமிஷம். சரி, வேற எதுவும் தெரிஞ்சுக்கிறணுமா? இப்போதைக்கு இது போதும். நான் கிளாஸில் நாளைக்கு மிஸ்ஸு சொல்லி தருவாங்கள்ல, அது போதும். மீதியை நான் உன்கிட்ட கேட்டுக்கிறேன். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இதுவரை நீங்கள் கேட்டது நாடக கணிதம். இதில் பங்கேற்றவர்கள் வளையங்குளம் கிராம மக்கள். அக்கா வேணியாக அழகுநாச்சி, தங்கை ராணியாக அங்காள ஈஸ்வரி. நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்பட்டு சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேர்கள் நிகழ்ச்சிகளை எப்போது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியினை 90.4 சியாமலவாணி அலைவரிசையிலும் www.சியாமலவாணி.in என்ற இணையதள முகவரியிலும் நேர்கள் கேட்டு பயன்பெறலாம். இனி கற்றலும் கற்பித்தலும். நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் திருமதி தேபிகா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. இதில் பங்கேற்பவர்கள்: வணக்கம், என் பெயர் வைரசாந்தி, வளையாங்குளம் பெரியகம்மையிலிருந்து வந்திருக்கேன். இன்னைக்கு கற்றலும் கற்பித்தலும் நிகழ்ச்சியில கலந்துக்க வந்திருக்கேன். வணக்கம், நான் ஆர் தேவிகா, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளியிலிருந்து வந்திருக்கேன். கற்றலும் கற்பித்தலும் அப்படின்ற நிகழ்ச்சிக்காக வேண்டி நான் வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம வகுத்தல் பத்தி பார்க்க போறோம். இப்போ 54 குழந்தைங்க நிற்கிறாங்க. ஒவ்வொரு குழந்தையும் வரிசையாக நிற்கணும். 9 வரிசையில் நிற்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு வரிசையிலையும் எத்தனை குழந்தைங்க நிற்பாங்க? 6 குழந்தைகள் நிற்பாங்க. 6 குழந்தைங்க நிற்கிறாங்க. 54 9ஆல் நம்ம வகுத்தோம்னா 6. ஒவ்வொரு வரிசையிலையும் 6 குழந்தைங்க நிற்கிறாங்க. சரியா சொன்னீங்க. இப்போ வகுத்தலுக்கும் பெருக்கலுக்கும் தொடர்பு இருக்கா? இருக்குமா. பெருக்கலோட எதிர்ப்பதம் தான் வகுத்தல். இப்போ 6ஐயும் 4ஐயும் நம்ம பெருக்கினோம்னா 24. 24 6ஆல் வகுத்தோம்னா நமக்கு கிடைக்கிற விடை 4. 24 4ஆல் வகுத்தோம்னா நமக்கு கிடைக்கிற விடை 6. நமக்கு வாய்ப்பாடு தெரிஞ்சாதான் வகுத்தல் செய்ய முடியும். இப்போ நம்ம பார்த்த இதுலெல்லாம் சரிசமமாக எல்லாத்தையுமே பிரித்து கொடுத்துட்டோம். அப்படி சரிசமமாக இல்லாமல் 25 4ஆல் வகுக்க முடியுமா? வகுக்க முடியுமா? முடியும். ஆனால் மீதி வரும். 25 4ஆல் பெருக்கினோன்னா 4வது வாய்ப்பாடு தெரிஞ்சுதுன்னா நம்ம
சொல்லலாம். 4ஐயும் 6ஐயும் பெருக்கினோன்னா நமக்கு கிடைக்கிற விடை 24. அப்போ இதை எப்படி நம்ம வகுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா 25 வந்து நம்ம உள்ள போட்டுக்கணும், 4 வெளியில போட்டு ஒரு கோடு போட்டுட்டு வர்ற ஈவை வந்து மேலே எழுதணும், கீழே மீதிய எழுதணும். இப்போ 25ன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஒரு பேர் இருக்கு. உள்ள எழுதுறோம் இல்லையா ஒரு எண், அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா வகுப்படும் எண். இப்போ வெளியில 4 எழுதுறோம் இல்லையா, அதுக்கு பேரு வகுக்கும் எண். இப்போ இது ரெண்டையும் நம்ம வகுத்தோம்னா 6 நம்ம ஏற்கனவே சொன்னோம். 4ஐயும் 6ஐயும் பெருக்கினோம்னா 24. இப்போ 4ஐயும் 7ஐயும் பெருக்கினோம்னா 28. 28 வந்து 25 விட அதிகம், அதனால நம்ம அதை எடுக்கக்கூடாது. அதனால அதை விட சின்ன எண்ணான 6 தான் எடுக்கிறோம். அப்போ 6ஐயும் 4ஐயும் பெருக்கினோம்னா 24. அப்போ என்ன பண்ண போறோம்னா 6 மேலே போட்டுட்டு 24 வந்து கீழே போட்டு 25லேருந்து 24 நம்ம கழிக்கணும். கழிச்சோன்னா நமக்கு விடை 1 மீதி வருது. அந்த 1 வந்து மீதி அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிறோம். மேலே வந்த அந்த 6 வந்து ஈவு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த 25ல் நம்ம 4 வகுத்தோன்னா நமக்கு கிடைக்கிற ஈவு வந்து 6, மீதி 1. அந்த 24க்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா வகுப்படும் எண். அந்த 4க்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா வகுக்கும் எண். இப்போ இதே மாதிரி இப்போ நம்ம கணக்குகள் பார்க்க போகிறோம். இப்போ 17 3ஆல் வகுத்தோன்னா நமக்கு 3 வந்து வகுக்கும் எண், 17 வந்து வகுப்படும் எண். இப்போ 3வது வாய்ப்பாடு தெரிஞ்சிருக்கணும். 3ஐயும் 5ஐயும் பெருக்கினோன்னா 15. அப்போ 3ஐயும் 6ஐயும் பெருக்கினோன்னா 18. 18 வந்து 17 விட பெரிய எண், அதனால நம்ம 6 எடுக்கக்கூடாது, 5 எடுத்துக்கிட்டு ஈவு வந்து 5. 17லேருந்து 15 நம்ம கழித்தோன்னா மீதி 2. இதில் வகுப்படும் எண் வந்து 17, வகுக்கும் எண் 3, ஈவு வந்து 5, மீதி 2. இப்போ 9 2ஆல் வகுத்தோன்னா நமக்கு கிடைக்கிற மீதியும் ஈவும் எவ்வளவு? ஈவு 4 மேம், மீதி 1. 2 2, 2 4, 2 6, 4 8 மேம். இப்போ அதை விட சிறுச 8 இருக்கிறதுனால 8 எடுத்துக்கலாம் மேம். கழிச்சோம்னா மீதி 1 மேம். சரியா சொன்னீங்க. 9லேருந்து 2 நம்ம வகுத்தோம்னா ஈவு 4, மீதி 1. இதுவரை நீங்கள் கேட்டது கற்றலும் கற்பித்தலும். நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் திருமதி தேபிகா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. சேமலவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இதுபோன்ற பல நிகழ்ச்சிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேர்கள் நிகழ்ச்சிகளை எப்போது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியினை 90.4 சியாமலவாணி அலைவரிசையிலும் www.சியாமலவாணி.in என்ற இணையதள முகவரியிலும் நேர்கள் கேட்டு பயன்பெறலாம். இனி நீங்கள் கேட்க இருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் நெடுமதுரை கிராம மக்கள். இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய மக்களின் இப்போது அறிமுகம். என் பேர் லட்சுமி, நெடுமரக்கமையில வேலை ஆக்குறோம், 7 படிச்சிருக்கோம். என் பேர் விமலாதேவி, 10th படிச்சிருக்கேன். என் பேர் பஞ்சு, நெடுமரக்கமையில வேலை ஆக்குறோம், 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கோம். என் பேர் பஞ்சு, நான் படிக்கல. என் பேர் கூத்தாயி, படிக்கல. என் பேர் பஞ்சு, நான் 8 படிச்சிருக்கேன். என் பேர் முரீஸ்வரி, நான் படிக்கல. என் பேர் பஞ்சு, நான் படிக்கல.
என் பேர் இந்திரா, நாங்கள் படிக்கலை. என் பேர் மாணிக்கவலி, நாங்கள் படிக்கலை. ஏ பஞ்சு, நீங்கள் படிக்கலைன்னு சொன்னீங்க. உங்களுக்கு கணக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு இப்போ பார்க்கலாம். உங்களுக்கு நம்பர் தெரியுமா? தெரியும். எதுலேருந்து எது வரைக்கும் தெரியும்? 1லேருந்து 100 வரைக்கும் தெரியும். 100க்கு மேலே கேட்டால் சொல்வீங்களா? சொல்லுவோம். அப்படியே சொல்லிக்கிட்டே போனால் எவ்வளோ தூரம் வரைக்கும் சொல்லுவீங்க? 1000க்கு மேலே சொல்லுவோம். ஜே பஞ்சு, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் படிக்கலை. உங்களுக்கு நம்பர் தெரியுமா கணக்கில்? தெரியாது. ரூபாத்தாள் எண்ணுவீங்களா அப்போது? ரூபா என்ன 500 வரைக்கும் எண்ணுவோம், அவ்வளோதான் எண்ணுவோம். அதுக்கு அதில் எப்படி இவ்வளோதான் ரூபான்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? ரூபாத்தாள் 500 100 வச்சு தான் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். ரூபாத்தாளோடையதை கலரை வச்சு தான் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். நம்பர் எங்களுக்கு தெரியாது. சரி, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறணும்னு ஆர்வம் இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள், உங்களுக்கு நம்பர் தெரியுமா? இதுதான் நம்பர்னு எனக்கு தெரியாது. இன்னி நான் தெரிஞ்சுக்கிற விரும்புகிறேன். அப்போ 1 2 3 தெரியுமா? 1 2 3 20 வரை தெரியும். அதுதான் நம்பர். சரிம்மா. உங்களுக்கு நம்பர் தெரியுமா? தெரியும் சார். 1 2 3. அது 1 2 3 சொல்லுவோம். எவ்வளோ தூரம் வரைக்கும் சொல்லுவீங்க? என்ன 50 வரை சொல்லுவோம். இப்போ நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், அதுக்கடுத்து என்ன நம்பர் வரும்னு சொல்லுங்க. 7க்கு அடுத்து என்ன நம்பர்? 8 வரும். சரியா சொன்னீங்க. 12. இது 13. 18. 19. 25. 26. 34. 35. 49. 50. 75. 76. 92. 93. 99. 99. 100. 108. 109. 127. 128. சரியா சொன்னீங்க. அடுத்து சில கேள்வி கேட்குறேன். இப்போ நான் சொன்ன நம்பருக்கு முன்னாடி நம்பர் என்னன்னு சொல்லணும். உங்களுக்கான நம்பர் 13. 12. 26. 25. 33. 32. 44. 43. 58. 57. 69. 68. 71. 71. 70. 90. 89. 100. 99. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சா நம்பர்னா என்னன்ட்டு? இதுதான் நம்பர்னு எனக்கு தெரியாது. நீங்கள் கேட்டதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், அதுலேருந்து தொடர்ச்சியாக நீங்கள் நம்பரை சொல்லிக்கிட்டே வரணும். 8 மேலே சொல்லுங்கள். 9. 10. 11. 12. 13. 14. 15. போதும். 112. 113. 114. 115. 116. 117. 118. 119. 120. சரியா சொன்னீங்க. 460. 461. 462. 463. 464. 465. 466. 467. 468. 469. 470. சரியா சொன்னீங்க. இதுவரையும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று கேள்விகளுக்கு பதில் சொன்ன எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். இதுவரை நீங்கள் கேட்டது களப்பணி மக்களோடு கணிதம். இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் நெடுமதுரை கிராம மக்கள். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேர்கள் நிகழ்ச்சிகளை எப்போது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியினை 90.4 சியாமளவாணி அலைவரிசையிலும் www.சியாமளவாணி.in என்ற இணையதள முகவரியிலும் நேர்கள் கேட்டு பயன்பெறலாம். சியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் இதுவரை நீங்கள் கேட்டது வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு
ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்கியோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு குழுமம், புதுடெல்லி.